டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சராக பார்த்தோம் அப்படின்னா அதிஷி சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த புதிய மதுபான கொள்கை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா, இவங்க 2 பேரையுமே கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஜாமீனில் வெளியே வந்திருந்தாலும் கூட முதலமைச்சர் பதவி அப்படின்றத நான் இன்னும் அடுத்த 48 மணி நேரத்தில் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது ரொம்ப பெரிய அதிர்வலைகளையுமே ஏற்படுத்திருந்துச்சு. அப்போ டெல்லி அடுத்து ஆள போகிறது யாரு, டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் பல முக்கிய அமைச்சருடைய பெயர் அப்படின்றதும் அடிபட்டுச்சு. ஸோ இப்படி பலகட்ட யோசனைகள் ஆலோசனைகள் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி இருக்கு இல்லையா, ஆம் ஆத்மியினுடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சராக இருக்கக்கூடிய அதித்தி சிங் தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து டெல்லி ஆள போறாங்க எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ யார் இந்த அதித்தி சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாதாரணமான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் பிறந்த அதித்தி சிங் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி ஆரம்பிக்கும் போதே அதில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2013 ஆம் ஆத்மி இருக்கு இல்லையா, அதனுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்றத பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு கைது பண்ணி சிறையில் வச்சப்ப பார்த்தோம் அப்படின்னா அதிஷி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய முகமாகவே மாறினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனநிலை என்ன, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கட்சியை வந்துட்டு எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி பலகட்ட ஆலோசனைகள் அதிஷி சிங் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கட்சியை கட்டமைக்கிறதுலையா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாக்கு ஆலோசகராக இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்களுடைய முகம் இருக்கு இல்லையா, அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய முகத்தை கொண்டு வந்ததும் அதிஷி சிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் அமைச்சரவை இருக்கு இல்லையா, டெல்லி அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சராக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட மட்டும்தான் 14 முக்கியமான துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் லேசப்பட்ட துறைகள் கிடையாது. நீர்வளத்துறை, கல்வித்துறை, மின்சாரத்துறை அப்படின்ற மாதிரி 14 முக்கியமான துறைகளுக்கு அவங்க ஒருத்தர் தான் அமைச்சராக இருக்காங்க. ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. யார் இந்த அதித்தி சிங், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிஷி சிங் இருக்காங்க இல்லையா, அதிஷி சிங் பார்த்தோம் அப்படின்னா 1981 தான் வந்துட்டு பிறக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது பஞ்சாபை சேர்ந்ததாக இருந்தாலும் டெல்லியில் பிறக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அதிஷி சிங். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் ஜேர்னி, காலேஜ் ஜேர்னி இதெல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு முதுகலை பட்டம் அப்படின்றதெல்லாம் வாங்குறாங்க. இப்படி வாங்கினவங்க மத்திய பிரதேசம், ஆந்திரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் போயிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2013 அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி இருக்கு இல்லையா, ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்ட டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குழுவில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பினராக அதித்தி சிங் வந்துட்டு ஒரு இடம் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அப்படி தனக்கு கிடைச்ச இடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதிஷி சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை குழு அப்படின்றதுல ஆம் ஆத்மியினுடைய தேர்தல் அறிக்கைகள் என்னென்ன, அதை தாண்டி கட்சியினுடைய நோக்கம் என்ன, கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி அந்த அடிமட்ட வேலை அப்படின்றது ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இதனால் 2018 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா மணீஷ் சிசோடியா பள்ளி கல்வித்துறை அமைச்சராகும்போது இவங்களுக்கு வந்துட்டு அவருக்கான ஆலோசகர் பதவி அப்படின்றது வந்துட்டு கிடைக்குது. அந்த இடத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக தனக்கு கொடுத்த வேலை என்னவோ அதை சூப்பராக பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பீரியட்ல தான் பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவருடைய பார்வை அப்படின்றது வந்துட்டு அதித்தி சிங் மேலே வந்துட்டு படுது. ஓகே, இந்த பொண்ணு எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால 2019 வந்துட்டு மக்களவை தேர்தல் அப்படின்றது நடக்குது. கிழக்கு டெல்லி தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீட் அப்படின்றது ஒதுக்குறாங்க. அந்த தொகுதியில் தான் கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவரும் போட்டிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களவை எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர்கிட்ட அதித்தி சிங் வந்துட்டு தோத்து போறாங்க. கௌதம் கம்பீர் தான் வந்துட்டு எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா 2020 மறுபடியும் சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது நடக்குது. இந்த டைம் பார்த்தோம்னா தெற்கு டெல்லியில் அவங்களுக்கு சீட் ஒதுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். கல்காஜி அப்படின்ற தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீட் ஒதுக்கப்படுது. அந்த தொகுதியில் தனக்கு அகேன்ஸ்டாக போட்டியிட்ட தன்பீர் சிங் அப்படின்றவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11,422 ஓட்டு வித்தியாசத்தில் பீட் பண்ணுறாங்க. அப்படி பீட் பண்ணி உள்ளே வந்தவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா பல முக்கிய அமைச்சரவை பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, அந்த கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய கொள்கை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீவிரமாக நம்புறதா இருந்தாலும்
இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முழுக்க 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 அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கைக்குரிய ஒருத்தரா ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் ஒருத்தராகவே அதிஷ் சிங் வந்துட்டு மாறுறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் வந்துட்டு அந்த புதிய மதுபான கொள்கை அந்த முறைகேடு வந்துட்டு மணிஷ் சிசோடியா முதல்ல கைது பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது பண்ணப்படுறாங்க. ஓகே, இவங்க 2 பேரும் தான் ஆம் ஆத்மியில் வந்துட்டு முக்கியமான நபர்கள். இவங்களை கைது பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய தலைகள் இருக்காங்க இல்லையா, அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தங்கள் பக்கமா இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே முட்டுக்கட்ட போடுற மாதிரி தான் அதிஷ் சிங்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அமையுது. ஸோ என்ன வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவில் சேர சொல்றாங்க. அப்படி பாஜகவில் சேரல அப்படின்னா எம்எல்ஏ மட்டும் கிடையாது, எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார் மேலேயுமே அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, இல்லை சிபிஐயா இருந்தாலும் சரி, அவங்களை வச்சு கேஸ் பதிவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட பார்க்குறாங்க. எங்களை மிரட்டியும் அவங்களுக்கு அடிப்பணியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது எதுவுமே தெரியாது, அது எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிஷ் சிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போல்டா பேசுறாங்க. இது வந்துட்டு டெல்லி அரசியல் மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தேசிய அளவில் அதிஷ் சிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னேஷனை கொடுக்குது. எல்லாருமே வந்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இடம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணி ஆம் ஆத்மி வந்துட்டு இன்னும் போல்டாகவே வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசு தின விழா இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு முதலமைச்சர்கள் தான் கொடியேற்றுறது அப்படின்றது வழக்கம். நான் வந்துட்டு இப்போ உள்ளே இருக்கிறதுனால என்னுடைய இடத்துல வந்துட்டு அதிஷ் சிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கொடியேற்றுற உரிமை அப்படின்றத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலே பார்த்தோம் அப்படின்னா சிறைச்சாலையில் இருந்துட்டு ஒரு லெட்டர் அப்படின்றத வந்துட்டு ஆளுநருக்கு எழுதுறாரு. பட் அப்படி வந்து அந்த ரிப்ளை வரும் இல்லையா, அந்த கடிதத்துக்கு வந்துட்டு ஒரு பதில் கடிதம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அப்படி வந்த பதில் கடிதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு அப்படின்னா நீ வந்துட்டு உன்னுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, உன்னுடைய ஃபேமிலி குழந்தைகளை பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து என்ன மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு. ஸோ அவருடைய உடல்நிலையில் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அரசியலில் வந்துட்டு பல முக்கியமான முடிவுகள் அப்படின்றதையும் அதிஷ் சிங் தான் வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி துணிச்சல் மிக்க ஒருத்தராக இருக்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாருமே ஒன்று கூட்டுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே. ஸோ எல்லாருமே ஒன்று கூட்டினதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாயிலிருந்து வந்த பேர் தான் அதிஷ் சிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிஷி இருக்காங்க இல்லையா, அதிஷி அவங்களுடைய பேர் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வேற யாருமே ஆட்சேபனை அப்படின்றது தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் கட்சி வட்டாரங்களுமே வந்துட்டு பார்த்தோம்னா அதிஷி இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண செயல்பாடுகள் அப்படின்றதுன்னு அதை தாண்டி அவங்க எந்த அளவுக்கு போல்டான ஒரு நபர் அப்படின்றது தெரிஞ்சதுனால அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சாய்ஸ் அப்படின்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மனசா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளம் வயசுல சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய பொண்ணு அப்படின்ற பெருமையும் அதிஷ் சிங் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பெண்முகமா அதிஷ் சிங் வந்துட்டு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டத்தட்ட 45 வயசுல தான் வந்துட்டு ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. பட் அந்த ரெக்கார்ட் அப்படின்றத பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிஷ் சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியாவுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லிக்கே பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சராக மாறுறாங்க. ஸோ இந்த ஒரு முடிவு அப்படின்றது அடுத்த 5 மாதத்துக்கு ஆம் ஆத்மி வந்துட்டு எந்த அளவுக்கு கட்டமைக்க போகுது, அதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, நான் வந்துட்டு நீதிமன்றத்தில் நல்லவன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டேன், பட் மக்கள் மன்றத்திலையும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், ஒவ்வொரு வீடாக போய் நான் சொல்ல போகிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போறேன், மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் எனக்கு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தாங்க அப்படின்னா நான் மறுபடியும் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவேன். அப்படி அவங்க கொடுக்கல அப்படின்னா எனக்கு அந்த நாற்காலி வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அடுத்த 5 மாசத்துல டெல்லி அரசினுடைய நிலைமை அப்படின்றது என்ன ஆக போகுது, மறுபடியும் ஆம் ஆத்மிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவருக்கும் டெல்லி மக்கள் வாய்ப்பு கொடுக்க போறாங்களா, இல்ல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றத மக்கள் கொடுக்க போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நீங்க இந்த நேரத்துல டெல்லி மக்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு அதிஷ் சிங் இருக்காங்க இல்லையா அதிஷ் சிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.